Hey guys, welcome to Surya Academy. Thanks for your comments. Actually, comments நிறையா வந்துகிட்டு இருக்கு. Keep doing videos in psychology அப்படின்னு சொல்லி நிறைய ரிக்வஸ்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கொஷின் செக்ஷனில் அடுத்த வீடியோஸ் இந்த சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சைக்காலஜியில் இப்போ நம்ம மறுபடியும் கொஷின் செக்ஷன் கண்டினியூ பண்ணுறோம். முன்பருவ கல்வியுடன் தொடர்பியல் இல்லாதவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜான் டூயி. ஓகேவா? முன்பருவ கல்வியுடன் தொடர்பியல் இல்லாதவர் ஜான் டூயி. ஓகேவா? மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி எதனை குறிக்கும்? மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி எதை குறிக்கும்? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகள். ஓகேவா? மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராய்டு. மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஃப்ராய்டு. முதலில் ஆர்வத்தின் நிலை எனும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர். முதலில் ஆர்வத்தின் நிலை எனும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லிலாண்ட். ஓகேவா? தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர். தேர்வுகள் எதற்காக அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் நீல். சரிங்களா? ஏஎஸ் நீல் தேர்வுகள் எதற்காக அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். குழப்பமான கோட்பாட்டுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர். குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் தார்ன்டைக். ஓகேங்களா? சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் டார்வின். மனவெழுச்சி எழுவதற்கான காரணம் என்ன? மனவெழுச்சி எழுவதற்கான காரணம் என்ன? மனவெழுச்சி நீட்சி. ஓகேங்களா? மனவெழுச்சி எழுவதற்கான காரணம் என்ன? மனவெழுச்சி நீட்சி. ஓகேவா? குழந்தை பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகளில் இருமுக போக்கு திசை தோன்றுகிறது. சரிங்களா? குழந்தை பருவத்திலும் பிள்ளை பருவத்திலும் என்னாவது மனவெழுச்சிகளில் இருமுக போக்கு திசை தோன்றுகிறது. ஓகேங்களா? சோஃபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து, சோஃபி அப்படின்னா என்னன்னா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரூசேவ் அவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார், எமிலி அப்படின்னு. அந்த புக்கோட ஒரு கேரக்டர் அது. சோஃபி அப்படிங்கிறது ரூசேவ் எழுதின அந்த எமிலி அப்படிங்கிற புக்கோட கேரக்டரோட ஒரு புக்கில் ஒரு கேரக்டர் அது. ஓகேங்களா? சூப்பர். உட்காட்சி வழிகற்றலை உருவாக்கியவர். உட்காட்சி வழிகற்றலை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஹ்லர். ஓகேவா? கோஹ்லரால் தனது பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட குரங்கின் பெயர். கோஹ்லரால் தனது பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட குரங்கின் பெயர் சுல்தான். இதே கோஹ்லர் மாதிரி ஒரு பேரில் நம்ம இன்னொரு இது பார்த்தோம் இல்லையா, இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, என்னது? உட்காட்சி வழிகற்றலை உருவாக்கியவர் கோஹ்லர். சரிங்களா? அதே மாதிரி கோஹ்லரால் பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட குரங்கின் பெயர் சுல்தான். உட்காட்சி அப்புறம் குரங்கு இது ரெண்டுமே கோஹ்லர் ரிலேட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆக்க நிலையுத்தல் மூலம் கற்றலை உருவாக்கியது யார்? ஆக்க நிலையுத்தல் மூலம் கற்றலை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ்லோவ். ஓகேவா? மனச்செயல்களினால் ஏற்படும் மாற்றம். மன செயல்களினால் ஏற்படும் மாற்றம் அறிவுத்திறன் வளர்ச்சி. மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? மனவெழுச்சி. சரிங்களா? மன உணர்வுகள் மேலோங்கிய நிலைக்கு என்ன பெயர்? மனவெழுச்சி. கீப் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அடிக்கடி வீடியோவை ரீப்ளே பண்ணி பாருங்கள். ரிவிஷன் தான் லாங் டேர்ம் மெமரிக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம கொஷின் அண்ட் எக்ஸாம் வந்து எப்போ வேணாலும் பக்கத்தில் வரலாங்கிறதுனால கொஷின் அண்ட் செக்ஷன் சீரீஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம பண்ணுவோம் கண்டினியூஸாக. சைக்காலஜி டாபிக் பை டாப்பிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த சீரீஸுமே இன் ஃப்யூச்சரில் வரும். பட் ரைட் நவ் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா கொஷின் அண்ட் செக்ஷன் மட்டும், ஆன்சர் செக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தெரிவிங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். உங்களோட வேல்யூ ஆட் நீங்கள் ஏதாவது வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுக்கணும், இதை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.